எல்லாத்தையும் அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமா விக்ரமன் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிஜமா ரொம்ப நல்லா பேசுனீங்க. மென்டார் வெற்றிமாறன் போட்டுனேன். நான் படத்துக்கு மட்டும் தான் நினைச்சேன், மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்டான்னு எனக்கு தெரியாது. உட்காருங்க, அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப நல்ல மென்டார் சார். ஒரு நாளுக்குன்னா நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆயிடுங்க சார். ப்ளீஸ், ஐ நீட் இட் சார். இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு. நான் நிஜமாவே ஊருக்கு போனோம், நான் போய் சொல்ல. அதனால இங்க இருக்க எல்லாருமே சத்தியமா இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் தான் ஷூட் ஆரம்பிக்க போகுதுன்னு. இன்னைக்கு அது வாடி காமிச்சுல அந்த படத்தோட டைட்டில் கேட்டோன்னு இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்.ஆர். ராதா சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குறவங்களோட அந்த டயலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. ஆனால் இந்த ஆடி லான்ச் தனி ட்ரெய்லராக படமாக இருந்துச்சு. வந்து எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க. அது ராமர்ல ஆரம்பிச்சு, ராமர் தெரியல. நான் விடுதலை எப்போ படம் பார்த்தோம், நாங்க ஒரு நாள் வெற்றி சார் கொடைகள் இருக்கும்போது படத்தை கூட பாத்திரம் செய்து அப்படின்னாப்புல ஷூட் இருக்கும்போது சார் படம் காட்டுவார். அது வெகு சிலர் மட்டுமா அதை காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்ட்டையும் கேட்கறது. ஏன்னா அவரு அந்த படத்துல எவ்வளவு சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பாரு, இல்லை வேலை செஞ்சிருப்பாரு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி படத்துல வேலை பார்த்த எனக்கு அது மேல கருத்து இருக்கா, ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரிதான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட, எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில பேசுற இல்லை தனியா அறையில பேசினாலும் சரி, எப்ப பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றிமாறனா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சுத்தமா மாஸ்க் இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நமக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல, சமமா நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி, நீங்க மாதிரி ஒரு ஆளா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுல சோ மச் நன்றி. ஸோ அப்போ அந்த சமயத்துல இந்த ராமர்னு ஒரு ஆளை பார்க்கும்போது, ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளுகிட்ட நம்ம கூட்டமே பார்த்தோம். ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்க ஊருக்கு போயிட்டு அந்த கதையை சொல்லி போனாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்கு. நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவா பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இவ்வளவு அவசரமா இருந்தாலும் வழக்கமா இந்த மாதிரி வேற படத்தோட ஆடியோ லான்ச் போனா போக மாட்டேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்துல இருப்பேன். நான் ஒரு அந்த மாதிரி சமயத்துல நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல, ஒரு சிங்கரா பிறந்திருந்தா 2 பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிலான்னு தோணும். ரொம்ப கூச்சத்துமா போவேன். நான் முதல் முறையா வேற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா போறேன்னா அது இந்த படத்தோட தான். இந்த ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செம்மையா அடிச்சுட்டு வந்துருக்காங்க போல இருக்குது. மேடையில நாங்க தான் பேசுறாங்க. ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க, இப்ப நல்லா பேசிக்கிட்டாங்க, நல்லா இருந்தது, வெளியும் தெரிஞ்சது. அப்புறம் இருக்கிறார் இல்ல அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு, அவர் எந்த தூண்ல இருப்பாரோ துரும்புல இருப்பாரோ, ஆனா படத்துல நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையா இருக்கேன். மற்றபடி கவின் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. நம்ம இவர் தான் சொன்னாங்க, நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது
முன்ன பின்ன அடி வாங்கலாம். ஆனா இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பவுமே வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் கீழே இறங்கும். அப்போ இறங்கும் போது நமக்கு விழுகிற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ற இந்த மென்டல் ஹெல்த் பின்னாடி என்ன அடிச்சாலும் எவன் அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்னைக்குமே நம்புங்க. ஏன்னா அது நீங்க சொந்தமா அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பா என்னைக்குனாலும் ஓடுற படமா இருக்கும், அது மக்களை போய் சேரணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம காலத்துக்கு நம்மளால நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும். கண்டிப்பா அந்த காலம் உங்களுக்கு நம்புறேன். இந்த படத்துல நிஜமா பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த போட்டோல கொட்டுற மாதிரி பணம் ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி. ஏன்னா 8 நாளும் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சிருக்காங்க. உண்மையாவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு, ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. ஆண்ட்ரியா, நான் சின்ன வயசுல பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன், அப்படியே தான் இருக்கு 2 வருஷமா. விலுக்ஸிங் அது எப்படின்னு தெரியலமா. அது உங்களெல்லாம் கூட்டு வந்து ஃபாரின்ல ஆளுங்க இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சஸ் காஃபி ஏதோ ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா அந்த பொண்ணு, இப்பயும் அப்படியே பார்க்குறேன் யாரா அந்த பொண்ணு. 4 பொண்ணு என் பையனும் பார்ப்பான் போடுது யாரா அந்த பொண்ணு. இதனாலே அதே ஆகுமா தெரியல. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படுவீங்கன்னு தெரியல. வாழ்க நீங்க. எனக்கு உங்க பேர் கேட்டேன் மறந்துட்டேன். रुहानी कैसे आप? अच्छा, आप बहुत सुंदर है, ஆல் தி பெஸ்ட். மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்க எல்லாரும் நல்லா இருங்க, நான் கிளம்புறேன். சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் நீதான் கை தட்டினா உங்க எல்லாரும் தான் பிடிச்சி அர்த்தம். என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, நானே ஏமாந்துட்டேன். ஆனா சார் வாழ்த்துக்கிறேன், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார் 8 பேர் பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க, ஒரு நாள்ல பண்ணேன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்களா சார், பார்க்கல சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனா ஒரே முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு. தெரியல ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல சார். தெரியல என்ன மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்றேன்னு சொல்ற மாதிரி மூஞ்சி வச்சு கொஞ்சம் நல்லா சொல்லிட்டேன் நானு. இல்லை இது வரைக்கும் கேட்டதில்லை, நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்காக போய் சொன்னேன் இப்போ நான். தேங்க்யூ சார். நெல்சன், எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்கல. அண்ட் தேங்க்ஸ். உங்களை பார்க்க நீங்க நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சார் சொன்னாரு சார், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய இது நான் பார்த்தேன். உங்க டைமிங்கே தனி. எனக்கு இன்னைக்கு மேடையில விக்ரன் பேசும்போது விக்ரன் டைமிங்ல ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எழுதுறீங்கன்னு நான் நம்புறேன். நான் டைமிங் செம்மையா இருந்தது. திடீர்னு எமோஸ்ட் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுறாப்புல ஏன் தெரியல. இன்னமும் நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை இருக்கு. உண்மையை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசினா அது உண்மையா தெரியும் போல இருக்கு. அதனால அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு சொன்னா நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ல பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான். எனக்கு தெரியல, ஆனா நான் அவரை ரிஜெக்ட் பண்ணா தெரியல, இல்ல மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்றாரான்னு தெரியல. என்ன காரணம் பேமெண்ட் அதிகம் கேட்டிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. அப்ப என்னால பேமெண்ட் கொடுத்து வாழ்த்துக்கள். நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. சொக்கு சார், உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வந்த எல்லாருக்கும் நன்றி. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மச். தேங்க்யூ தேங்க்யூ. அர்ச்சனா, நெல்சன் சொன்னது உண்மை, விக்ரன் சொன்னது உண்மை. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸ் சரி. வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பத்தியா தப்பா பேசுவேன்னு சொல்ற அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷாட்டு, அது படம் ஃபுல்லா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதுவும் இவருக்கு நீங்க நாங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணுங்க, ப்ளீஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.
புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்னு தான் இது சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போ எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு, லெட் மீ கம் பேக் அண்ட் இல்ல ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கு அப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்ற தாட் அவருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. நான் வந்து சொக்கு கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, நல்லா இருக்கு, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னாரு, சார் இது பண்றேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் நான் I never wanted to get involved in this film in the capacity that I have involved myself with. நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு and then இதுக்கு யார் பண்ணா நல்லா இருக்கும், from there it all started. சரி, ஓகே, let's call கவின். அப்ப வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி I met him and then பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். He also liked it and then டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. and then slowly இப்படி வரும்போது then இங்க சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னாரு, இதுல சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி. then அப்போ அது மட்டும் கொஞ்சம் I wanted to soften it, கொஞ்சம் நம்ம filter down பண்ணலாம், soften பண்ணலாம்னு சொல்லி then we started discussing. அப்புறம் விக்ரனுக்கு வந்து we had to give him certain insights on making a theatrical mainstream film. எப்ப இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி it slowly started. and விக்ரமன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, he's a good sport, like he can deal with any kind of pressure situations. நார்மலா வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா there is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ண ஒரு ஆளு விக்ரமன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரை வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்ரமன். வெரி குட் ஸ்போர்ட், லைக் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏத்துக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆளு. இங்க நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது, கதிரேசன் சார் நேத்து வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். எஸ், கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். 6 ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் 7வதா என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க. தானு சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள். நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா டேக்ஸ் a lot of courage. அதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணாரு, why don't we go with R.D. ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து அவரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. what I like about his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லயும் கிளைமேக்ஸ்லயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. and it's very 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 ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்க விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்க ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும்
இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணிருக்கிறதும் வேற வேறையா இருந்தது. இது வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலா ஜிவி தான் நம்ம கடைசியா கூப்பிட்டு பேச சொல்லியிருந்தோம். அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும். பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு காம்பாக்டான ஃபில்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி when we started. அதனால வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும், அதான் இல்ல அது நமக்கு தேவையில்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஐ வெண்ட். I met ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு, என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்க. தென் விக்ரமன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கு அப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்க என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சிருந்த சாங்க தானு சார்ட்ட கேட்டேன் நான், சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அதுக்கு நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அதுக்கு அந்த படத்துக்கு பண்ண சாங் நாங்க இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலயுமே இருக்கு சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, யுனிக்கா இருக்கு, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் விக்ரம் ஆல்சோ ஹாஸ் a very good sense of music. அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. அண்ட் பீட்டர் ஹெயின் I always trust him when it comes to action. அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய எக்ஸிகியூஷன். இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அது பேப்பர்ல இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஜாக்சன் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அது அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தது. நான் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவே நான் போனேன், அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். இட்ஸ் ரியலி லைக் அவ்வளோ ரியலா இருந்தது அந்த இடம். ஐ ரியலி லைக் இட். அண்ட் ராமர் எங்க இருக்காரு? ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான். ராமருடைய உண்மை, மனசுல படுறத பேசுற தைரியம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்பவுமே தேவை, எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள். பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா அவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து ராம் எப்பவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டாரு. அவர் பார்த்தா இல்ல சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து மனசுல பட்டதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்றது வந்து இஸ் நாட் an easy thing. இந்த லாஸ்ட் ஒரு few daysல வந்து the way he sharpened the film is very amazing. ரெண்டு கேமராமேன் சொன்ன மாதிரி ஒரு சீன் எல்லாம் எடிட் பண்ணிருந்தது. இட் வாஸ் நாட் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை, விக்ரமும் பார்க்கல அந்த சீக்வன்ஸை. அதை ராம் கன்சீவ் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. எடிட்ல எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரதுன்றது வந்து ரொம்ப I normally expect every combination in edit, but என்ன சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணியிருந்தார் ராம். That I really liked. And actors நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. பவன் இது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்றது வந்து எனக்கு இந்த படத்தை அப்பதான் தெரியும். இதுக்கு மேல எனக்கு தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க, சூப்பரா இருந்தது அந்த டான்ஸ். ரெண்டு வருஷனுமே நல்லா இருந்தது டான்ஸ். அப்புறம் நெல்சனுடைய ஏதோ இருக்காரு இல்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன புரியல. பட் அது ஆக்சுவலா வந்து நெல்சன் வந்து இந்த படத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காரு. அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து நான் ரீசெண்டா நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன். ஸோ எல்லா இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ராமர் ஒரு மாதிரி பேசுறாருன்னா நெல்சன் வேற மாதிரி பேசுவாரு. ஒரு ஐடியா சொன்னோம்னா
இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் இல்ல நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்குறாரு. மனசுல பட்டத ரொம்ப கரெக்டா சொல்றாரு. கரெக்டா இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. தெர் இஸ் நோ எதையுமே மறைச்சோ இல்ல பூசி மொழியோ சொல்றவர் இல்ல. இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சனோட இன்டராக்ட் பண்றது இஸ் a rare thing. So I really like talking to him. And sometimes phone பண்ணா நாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு படமா அமைஞ்சது. சம்டைம்ஸ் ஐ டிஸ்கஸ் வித் ஹிம். அண்ட் அதுல ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா கவின் இருக்கிறது தான். கவின் வந்து அவருடைய அசிஸ்டன்ட், அவருடைய தம்பி எல்லாமே. சம்டைம்ஸ் அவர் நம்ம ஆபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க 2 பேரும். இவர் நெல்சன் பக்கத்துல கவின் உட்கார்ந்துருக்காரு. நெல்சன் வந்து அவர் தோல்ல கை போட்டு அப்படி அந்த மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் ரியலைஸே பண்ணல தட் பாண்ட் இஸ் தட் மச். அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ நான் வந்து நெல்சன் சொன்னேன். அவர் சொன்னதுதான், நீங்க வேற ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ற மாதிரி இல்ல, நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், மாஸ்க் ஆடியோ லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் அவர் இதுக்கு வர்றதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இந்த ஃபிலிம்குள்ள நிறைய இருக்கு. அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. Yeah, it's been a while I think since I've had a big screen release in Tamil. So in the padatoda Kavya Madri, the stakes are high. I think for all of us, it's an important film for Kavin in his career. Vihani oda first Tamil padam, Vikavil first padam, and Chokku sir, vanakkam. Chokku sir oda முதல் படம் as a producer, and so with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir, Mr. Vetrimaran. He's our grand puppet master madri. Nangalla, like his little puppets. But thank you for everything. GV Sanamadi, we actually go a long way back, and in the album, just he's hit it out of the park. Really, I think it's in the recent album. Of course, Amaram is very beautiful, but this is a fun album. It's one of your most fun albums, and I really think Youth or the Bhavana Connect album. RB sir ஒரு படம் ஷூட் பண்ணா அந்த படத்துல எல்லாரும் அழகா இருப்பாங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. So thank you sir, and of course thank you to all my co-actors and Pawan. I guess I prefer to keep my speeches short and sweet. So please wish us all the very best for November 21st. Thank you. ரொம்ப ஆடியோ போறதில்லை, என்ன பேசுறது எல்லாம் அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லி. மாஸ்க் எனக்கு அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னாரு, இந்த படத்துல இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவிஞர் சொல்லியிருக்காங்க. கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாக இருக்கு, இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதே தெரியல. சரி நீங்க இப்படி இந்த படம் அதனாலதான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ சொன்னாரு. அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமா யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரம் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அப்பதான் சொன்னா, கவின் தான் சொன்னான், ஆனா ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆபீஸ் போகும்போதுதான் பார்த்தேன், வந்தா பார்த்து எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலா பார்த்து நான் சொல்லி இதை அப்படியே எடுக்க முடியாது சார், எப்படி சார் இல்லை செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இருக்கணும், இவன் சொல்றது இவன் நிறைய சொன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா
விக்ரமன் விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சது ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டர் ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் அதாவது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கு அதுல ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பத்தி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பத்தி. சொல்லும் போது எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், எனக்கு இந்த படத்தை சம்பந்தமா நான் கேட்டது பார்த்தது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்தது. எதுவுமே ரெகுலரா இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிம். பட் அந்த படத்துல ஒரு நிறைய ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்கு. பிளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணல அப்படின்னு பார்த்தா அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாம இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லதுதான் இருக்காது. ரொம்ப ஒயில்டா யோசிச்சிருக்கான். பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. அதனால எப்படி எனக்கு நான் கொஞ்சம் பிக்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், எனக்கு ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் இப்போ ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் நார்மலா அவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதுக்குள்ள சோஷியலி கன்சர்ன்ட் ஃபிலிம்ஸ் தான் நிறைய இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலயும் அது எச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியா இருந்தது இந்த படம். அதை கூப்பிட்டுட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு சார். பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் இவரு தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலா அவன் பேச்சு கேட்டிருந்தா டோட்டலாவே விக்ரம் கவின் எப்படின்னா கவினோட ஹேட்டரா இருக்க படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் யாரும் நல்லா விசாரிச்சுக்கோ, ஒரு முன்னாள் யாராவது வேண்டாம் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவா பண்ணிருந்தாரு. ஸோ என்னன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவங்க சொன்னதா சொன்னாங்க. அவங்க எல்லாரும் டெய்லி ஏச்சு கண்ணாடி நிறைய பார்ப்பாங்க போது. ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி. பட் என்னன்னா அது அந்த படத்துல இருக்க புதுசும் அதுதான் அதுல எனக்கு பிடிச்சதும். ஏன்னா நம்ம படம் நல்லாவே கெட்டவன் இல்லாம அவங்க எல்லாருக்கும் ஒரு பாரபட்ச பார்க்காம எல்லாரும் முடிஞ்சா வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த படம். ஸோ அப்கோர்ஸ் ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக் பிளஸ் ஆர்டி சார் இருக்காரு. இப்ப இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கவின் நடிச்சு வந்த படங்கள்ல இப்ப ரீசெண்டா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிற ஃபிலிம் இந்த படம் தான் என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடா இருக்கு. இன்னொரு விஷயம் கவின் பத்தி சொல்லணும்னா, ஒரு படம் ரொம்ப கமர்ஷியலா இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதுல புதுசா என்ன இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தாலுமே அதை தைரியமா நம்பி உள்ள போறது, அடி வாங்கினாலும் வாங்குறது, சட்ட முதுகுல இன்னைக்கு பவுத்து போட்டு நிறைய காயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழிக்கு மறுத்து போட்டு நமக்கு அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி. பட் ஆனா என்னன்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேல கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், லாங் ஸ்டாண்டிங்கா பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் சினிமால இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும் பிளஸ் அந்த ஒரு கதைக்குள்ள இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ள இருக்கிற மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கு. மேபி இன்னைக்கு எப்படி வேணா டெசிஷன்ஸ் போன படங்கள் மாதிரி எல்லாம் மாறலாம். பட் ஆன லாங் ரன் ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணி இதுலயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் சார், தாமு சார், கவிதேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலா நீங்க நடிக்கும்போது சில படத்துல கொஞ்சம் நீங்களாவே அதை பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவா, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ சம்டைம்ஸ் ஏன் இப்படி பண்ற நீ இல்ல எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருந்தாங்க. அந்த சீன் நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால இதுக்கு அவங்க இந்த படம் வச்சு இன்னொரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு அப்படி போயிட்டு இருக்கு. எனவே ஆல் தி பெஸ்ட். ஒரு டீமா இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது.
ஸோ ஆல் தி பெஸ்ட் வித் தேங்க்யூ ஸோ மச் சார் விஜய் சேதுபதி சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ That's it, sir. A few questions only. அர்ச்சனா நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமா சார், நான் வழக்கம் போல ரொம்ப நல்லா நடிச்சேன். கல்வி கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டர்ல வேற ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாம சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டா இருந்து இவங்க கிட்ட மட்டும் நீங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இவங்க எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசனா நடிக்கிறாங்க. எனக்கு நல்ல இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணணும், நல்லா உங்களை சினிமால நிறைய யூஸ் பண்ணணும். Thank you sir, thank you so much. But அதனால இல்ல சார், இது கொஞ்சம் அதிகமாவே கேட்டேன், ஹாப்பி ஆயிட்டேன். அதனால சார் மாஸ்க் படத்தோட பேரு. இப்ப உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் வரைக்கும் சொல்றேன் சார். என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே? ரெண்டுங்களா நீங்க ஒண்ணு கேட்டா அவரு ஒண்ணு பேசிட்டு போயிடுவாரு. அது என்ன செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்றது. அஸ் ஹீரோவாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. இப்ப நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோம்னா பண்ணலாம். அவர் பண்ற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, ஆனா ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜா டெலிவர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாம அந்த அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர் பார்த்து கேட்டுக்காரு, எப்படி இவ்வளவு படம் நடிக்கிறாரு, இவ்வளவு படம் மியூசிக் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா படம் இப்ப நான் ரீசெண்டா அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடரியா இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார் கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவளை வேலை பார்க்கறதா அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா அந்த மாதிரி கேட்கிறேன் நானு. படத்துல வெற்றிமாறன் இருக்கிற பேரை சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு நான் பாக்குறேன் அவர்கிட்ட. அவர் பேசுற கண்டென்ட்டை பார்த்து இப்படி 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணவே இல்லை. அவர் வந்து சந்தோஷமா 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி சார், இப்ப நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுது சார். ஆமாங்க சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கும்போது வெளியில பார்க்கறது சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படியே நினைச்சேன். உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு. எப்பவுமே சீரியஸா பேசி வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான். படம் தான் ரொம்ப டெல்லியா இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுவோம். பட் ஆனா அவர் அப்படியே டோட்டலா வேற. And the disadvantage of being Vetri sir? டிஸ்அட்வான்டேஜா அவரை மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. பதில் சொல்லாம இருக்கிறதா கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு சார் வந்து நான் பாக்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்ப நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆளு தப்பா பேசிட்டு இருக்கணும். இல்ல பரவாயில்ல சார், ஏதோ ஒண்ணு சார் நீங்க ஏன் சார் நீங்க எப்படி பேசினாலும் இருக்கலாம். இல்ல அவரோட அது டிமாண்ட் இருக்குது. அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டரா இருக்குன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வர மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போ சொல்றேன், இப்ப கவிதை எடுத்தீங்கன்னா இப்போ நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல, ஹோம்ஒர்க் இருக்கு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னைக்குமே அப்படி தோணுதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா நடிப்பாரு, அப்படி திருப்பினா நார்மலா இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேல இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் அவருக்கு பாக்குறேன். நான் மாறுவதை பத்தி நான் யோசிச்சிருந்தேன். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்க கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவிதா மாதிரிதான் ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மாமா மாறினா ஆண்ட்ரியா தான் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வரணும் பாடினா கூட நார்மலா. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் இது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல ஜெனியனாவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரம்னா? ஆமா சார். மேடம் ஃபுல்லாவே டிஸ்அட்வான்டேஜ். நான் விக்ரம்னு சொல்லி உள்ள போனாலே கால பின்னாடி விடாது. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை
இதை கேட்டு தர்மடியாக போறது கவினா வெற்றி சாரா கன்ஃபார்ம் அவன் ஓடிடுவான் ஃபர்ஸ்ட். அவன் அடிக்க வரும்போது கிரௌடோட நடிச்சாயிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதை யோசிச்சு அவன் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்றாங்க. தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே எடுக்க முடியாது சொல்லி சிலர் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. Super, sir. Thank you so much, Rajan, sir, for being with us, and absolute honor to have you with us. Thank you, sir. Thank you so much. All the best, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்டா வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேற வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள், பிரஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டா பதட்டமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னன்னா இங்க இருப்பாங்க. ஸோ பக்கத்திலேயே ஆள் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும். இப்போ தனியா ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டா பதட்டமா இருக்கு. நான் லைஃப்ல நம்புற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்புறது வந்து அன்னன்னைக்கு நாள் நல்லபடியா போகணும், அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டா கூட்டிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியா நான் ஒரு ஆடியோ லான்ச் எனக்கு பர்சனலா நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதும் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்துல தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் டெஃபினட்டா நம்ம உண்மையா வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேர்ல சேதுனன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி சார் பத்தி கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதே அங்கிருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால நான் அங்கிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்முலா ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சா சாரே தான் கதை சொன்னாரு. ஒரு ஹோல் கரெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஒரு ½ அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா ஒரு கதையை சார் இவ்வளவு நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறது மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளவு டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, இல்லை சும்மா தான் அடிச்சேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா சும்மா சொன்னாரா நல்லா தெரியல. எனக்கு அதெல்லாம் பயங்கர ஜாலி ஆயிட்டு. அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டா நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமா படல, நான் ஒரு ஃப்ரெண்டா நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு இந்த பஸ் போய் நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ல ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னல காத்து அடிக்கிற வரைக்கும் அந்த காத்தை ஃபுல்லா வாங்கிருக்கோம்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமா இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போகுது சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனா இருந்தாரு. எனக்கு சொக்கனனை பத்தி பர்சனலா எனக்கு அவ்வளவா தெரியாது, இந்த படத்துல தான் அறிமுகம். சார் டவுன் வந்து என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்ல நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாரு. இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு முதல் படம் பண்றாரு. நல்லபடியா அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டா வந்து இதாயிடணும். ஏன்னா படத்தோட பிசினஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கரெக்டா லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தாரு.
சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்ப நீங்க தனுஷ் சார், நான் உங்க கையில இருக்கிற சேவலா சார்? கண்டிப்பா பத்தையை அடிச்சிருன்னு நம்புறேன் சார், அந்த நம்பிக்கையில இருக்கிறேன், பார்க்கலாம். ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசு டூவோ நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமா எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி என் அண்ணன் முக்கியமான கத்துக்கிட்டது ஒண்ணுதான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியா வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரமன் டைரக்டர், இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், இன்னைக்கு கரெக்டா பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல பேசுறேன், இது லைவ் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல, இதை சென்சார்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன். சூப்பர். என்னோட ஆசை இல்லாம ஒண்ணுதான் கண்ணன், படம் நல்லபடியா போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமா அது நடக்கும்னு நான் நம்புறேன். ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதை விட ஒன்னே ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார். எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்ல எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரு வேலை தான் பாக்குறோம் நாங்க, ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, இது கான்சர்ட் வேற, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டா? ஓகே சார். உடம்ப பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டா நீங்க சாருக்காக ஒத்துட்டு இருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னன்னா பிளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னொரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும், இப்போ ரீசெண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்னொன்னு வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரியா அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன இந்த படத்துல எல்லா ஸ்டைல்ல ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புறேன். என்னோட ஃபேவரட்னு இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு சார் கிட்ட நான், சார் இந்த பாட்டு எப்படியாவது விட்டுருக்கு சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லா காமன் மேனும் உண்மையா உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றதுனாலே கன்ஃபார்மா அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதும்ன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொகேஷன் போனதே, நாங்க சீரியல் ஷூட் பண்ண லொகேஷன் அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு, அந்த லொகேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டா நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா சதீஷ் ஸ்டெப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் விக்கண்ணன், இப்பதான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஒரு எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கிற, நல்லபடியா அதை ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் உனக்கு தேவை. ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும்போது, ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், எல்லாத்தையுமே டோட்டலா காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ருஹானி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டா உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க.
டெஃபினட்டா படம் முடிச்சு எல்லாரும் வரும்போது பவன் சார் பெர்ஃபார்மன்ஸும் சரி, என் தலைவர் ரெட்டின பெர்ஃபார்மன்ஸும் சரி, கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புறேன். அதனால இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக நாங்கள் மட்டும் சிரிச்சுக்கலாம், படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சுக்கோங்க. வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணா கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் நடிச்சிருப்பாப்புல. அது கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியா என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது ரீசெண்டா அந்த கிஸ் படத்தோட ப்ரொமோஷன்ல ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பயங்கரமா இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்புல, அப்ப என்ன தடுத்து நிறுத்தினுச்சு அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்ல முக்கியமான டைம்ல என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனா கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரியல எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளா முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலா. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அர்ச்சனாக்கா அக்கா அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டர்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னன்னா ஆஸ் அ பெர்ஃபார்மரா அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல, அவங்க கொடுத்துட்டு அவங்க வேலை அவங்க சூப்பரா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்க பொட்டன்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்க இது பண்றோமா எனக்கு தெரியலக்கா. நான் டெஃபினட்டா இன்னொரு படத்தை நிச்சயமா பயங்கரமா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமா அதுவும் நடக்கணும்னு நம்புறேன். மற்றபடி அவ்வளவுதாங்க. வந்திருக்கலாருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமா பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க நம்புறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்போ போல கூட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.